பல உயிர்களை காவு வாங்கிய கொள்ளிடக்கரையில் ஆபத்தை உணராமல் 50 அடி உயரத்திலிருந்து சிறுவர்கள் குதித்து விளையாடுகின்றனர். ஆபத்தை நோக்கி செல்லக்கூடிய சிறுவர்கள் தொடர்பாக விவரங்களோடு நிகரார் களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் விஜயகோபால், சிறுவர்கள் எப்படி இதுவரைக்கும் போறாங்க, என்ன மாதிரியான ஆபத்து அங்கு இருக்கு? ஜெயபிரியன், திருச்சி திருவானைக்காவல் கொள்ளிடம் பாலத்தில் ஒரு புதிய பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது. கடந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த பாலமான திறக்கப்பட்டு நேப்பியார் பாலம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாலத்தின் கீழ் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாலத்தை காப்பாற்றும் வகையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கில் இந்த பாலமானது அடிப்பகுதி பாதிக்கப்பட்டது. அதை சீர் செய்வதற்காக 6.5 கோடி செலவில் ஒரு புதிய தடுப்பு சுவரானது இங்கே கட்டப்பட்டது. அந்த தடுப்பு சுவர் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தடுப்பு சுவரானது ஒரு தடுப்பணை போல மாறி இங்கு வருகின்ற தண்ணீரானது வழிந்து ஒரு அழகாக காட்சியளிக்கிறது. எனவே இங்கு குளிப்பதற்காக திருச்சி மாநகரம் மட்டுமல்லாது பல்வேறு சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த இளைஞர்கள், சிறுவர்கள் இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏற்கனவே ஜூன் 17ஆம் தேதி இங்கு குளித்த சமயபுரம் பெரியார் நகரை சேர்ந்த ஷேக் அப்துல்லா என்பவர் உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் திருச்சி மேலப்புதூரை சேர்ந்த ஷாம் ரோஷன் என்கின்ற 10ஆம் வகுப்பு சிறுவன் இதே பகுதியில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறான். ஆக உயிரி கொள்கின்ற ஒரு அழகிய ஒரு தடுப்பணையாக இந்த பாலம் மாறி வருகிறது. எனவே இது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது. இது குறித்து நம்ம பேசுவதற்காக ஸ்ரீரங்கம் நகர்நல சங்கத்தை சேர்ந்த சுரேஷ் நம்ம அருகில் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், இந்த பாலம் என்ன மாதிரி ஆபத்தாக மாறி இருக்கு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் வேண்டும். அது சமூக வலைதளங்களை போடுறதுனால இதை பார்த்துட்டு தண்ணியை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் குளிக்கணும்னா. அதில் தப்பு கிடையாது. ஆனால் அந்த நம்ம ஆபத்து இல்லாமல் குளிக்கிறோமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும். பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னாக்க அவங்களும், அதாவது இளைஞர்கள் அதிக அளவில் வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாலத்தோட மேல் பகுதி அந்த டாப்ல போயிருந்து அங்கேருந்து டைவ் அடிக்கிறாங்க. அது ஒன்று. அது இல்லாமல் இந்த பகுதி ரொம்ப புதைமணல் நிறைந்த பகுதி, ரொம்ப ஆழம் ஜாஸ்தி. இது இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு வர்ற இளைஞர்களுக்கெல்லாம் இதை பற்றிய அறிவோ எதுவுமே கிடையாது. இந்த லோக்கல் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அந்த பசங்கள்லாம் இதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அந்த ஆழம் என்னன்னே தெரியாமல் ஆர்வம் மிகுதினால அவங்க போய் குளிக்க வராங்க. ஆனால் இதை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தான் இதை தடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஒரு தண்ணியை பார்த்தா எல்லாம் குளிக்க வந்துடுவாங்க. அதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு நாங்கள் ஸ்ரீரங்கம் நகரநல சங்கம் சார்பாக கோரிக்கை மனு அனுப்பியுள்ளோம். உடனடியாக இந்த பகுதியில் ஒன்று குளிப்பதையே தடை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க தடுப்பு கம்பிகளை அமைச்சு அவங்க பாதுகாப்பாக குளிக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தலாம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கை குழந்தைகளோட எல்லாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அவங்க வர்றவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களோட போய் அந்த பாலக்கட்டையில் போய் உள்ளே போய் உட்கார்ந்துருக்காங்க. இதோட ஆபத்தை உணராமல் இருக்காங்க. அதனால மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதே மாதிரி மற்றொரு ஆபத்து சொல்கிறார்கள் தேவப்பிரியன். இப்ப நம்ம அருகில் இதே பகுதியில் சலவை தொழிலாளி இருக்கிற கணேசன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது போன்று சாக்கடை தண்ணீர் முழுவதுமாக இங்கு கலக்கிறது. இதன் காரணமாக இங்கு குளிக்க வருபவருக்கு தோல் வியாதி உள்ளிட்ட அலர்ஜி உள்ளிட்ட பொருட்கள் வியாதிகள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கிறார்கள். இது குறித்து அவர்கிட்ட கேட்போம். சார், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? இங்க குளிக்க வரவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படும்? குளிக்க வரவங்க அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றது, குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் சொரிஞ்சிடுறாங்க. அது வேற விஷயம். இங்கே தொழில் செய்ய முடியல, துணி துவைக்க முடியல, வேலை செய்ய சௌகரியம் இல்லை. அரிக்குது, காலு நின்ன காலு பூரா புண்ணு ஆயிடுது. ஆஸ்பத்திரியில் 4 பேர் இருக்காங்க, ஸ்ரீரங்க ஆஸ்பத்திரியில் லேடிஸ் என்ன இப்படி இருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில இவ்வளோ நாளாக போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஓடி இருந்துச்சு. இந்த தடுப்பணைக்கு அப்புறம் எங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. தொழிலும் செய்ய முடியல. ரொம்ப கழிவு நீர்கள் கலந்துருக்கு. குளிச்சாலும் அரிக்குது, துவைச்சாலும் அரிக்குது. எல்லாமே இது மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. பொறுத்தவரை இந்த பகுதியில் குளிக்க வருவது என்பது உயிருக்கு மட்டுமல்ல உடலுக்கு ஆபத்து என்பதுதான் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. உடனடியாக இந்த பகுதியில் கலக்கக்கூடிய சாக்கடையை தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் இந்த செய்தியை பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய கள தகவலுக்கு நன்றி விஜயகோபால்.